குட் மார்னிங். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட்டுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? அசோக அல்வாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம என்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம்ஸு பாசிப்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு 350 கிராம்ஸ் சுகர் எடுத்திருக்கேன், சர்க்கரை. 200 பாசிப்பருப்பு, 350 கிராம் சர்க்கரை. அப்புறம் கலருக்காக கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 15 முந்திரி எடுத்து நல்லா ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு நெய்ங்க. ஆனால் அசோக அல்வாவுக்கு நெய் ரொம்ப தேவைப்படும், அப்போ தான் சாஃப்டாக வருங்க. இந்த அல்வா தென் மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3-4 வாட்டி கழுவிருக்கேங்க. ஒரு பங்கு பருப்பு அப்படின்னா ஒரு 3 பங்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கொஞ்சம் வேக வைங்க. ஒரு 3-4 விசில் விடுங்க. எப்படி வெந்திருக்குன்றதை பார்க்கணும். நல்லா குழைவாக வேகணுங்க, அப்போ தான் அல்வாக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வேக வச்சு எடுத்துகிட்டு வரேன். நல்லா ஒரு 3-4 விசில் வச்சாச்சு. நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா அடிக்கணுங்க. இதை ஆறட்டும், அடிச்சுட்டு காட்டுறேன். நல்லா பாசிப்பருப்பை வேக வச்சுட்டோம். இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. அரைச்சிட்டு நம்ம அல்வா ரெடி பண்ணலாம். அல்வாவுக்கு தேவையான நெய் வச்சு உருகிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முந்திரியை அதில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை போட்டிருக்கேன். முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவு போட்டிருக்கோம், அது நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு கொஞ்சம் சிதானோடனே நம்ம இதை போடணும். அப்போ தான் நல்லா ஸ்மூத் கிடைக்கும். ஓகேவா? கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு போட்டுக்கலாம். நான் கோதுமை மாவே போட்டிருக்கேன். அதை நல்லா கரைச்சி விட்டு கொஞ்சம் இதானோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பச்சை பயிறு விழுதை கொட்டி கிண்ட வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ கோதுமை மாவு நல்லா கரைஞ்சிட்டு நெய்லியே அடுத்து இந்த விழுதை கொட்டிக்கலாம். பச்சை பயிர் விழுதை அரைச்சி வச்சுருக்கணும், அதை கொட்டுறேன். அப்புறமா நம்ம இந்த பாசிப்பயிரை விழுதை போட்டுட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டு சுருள வேக வைக்கணுங்க. முதல்ல ஊற்றினேன், நெய் பத்தாது, மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்படி கிண்டிக்கிட்டே வரணுங்க. அது கடாயில் ஒட்டாமல் வரணும். இப்படி வந்தால் தான் அது வெந்ததாக அர்த்தம். இன்னும் கிண்டணுங்க. நம்ம கேசரி கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ தான் அல்வாவுக்கு ஒரு கலர் கிடைக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நிறைய வேண்டாம். ஏன்னா நான் கலர் சேர்க்கவே மாட்டேன். உங்களுக்காக தான் இப்போ இந்த டிஸ்பிளே பண்ணணுன்றது தான் கலர் சேர்த்துருக்கேன். 90% ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த நெய்யெல்லாம் பக்கத்தில் அப்படியே வருது பார்த்திங்களா? இப்போது நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சது தானே, வெந்துருச்சு. இப்போ சுகர் போடலாம். ஆச்சு. இதை கொஞ்சம் கிண்டணும். ஆனால் கொஞ்சம் நீர்க்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் ரெடியாகி சரியாக போயிடும். நான் கிண்டிட்டு காட்டுறேன். சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு. முந்திரியெல்லாம் போட்டாச்சு. செம்மையாக வாசனையாக இருக்குங்க, நெய்யெல்லாம் போட்டதுனால. ஓகேவா? இப்போ டிஸ்பிளே பண்ணிவிட்டு காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அசோக அல்வா. வெறும் பாசிப்பருப்பு, சர்க்கரை, முந்திரி தான். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே அல்வா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தாங்க. நல்லா வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் ஓகே தான். ஆனால் உங்களுக்கு கலர் மட்டும்தான் கேசரி மாதிரி இருக்கும். மற்றபடி டேஸ்ட் அல்வா மாதிரி தாங்க இருக்கும். இது எல்லா பிகினர்ஸ் கூட பண்ணலாம். பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரபஞ்சத்திற்கு நன்றி. தேங்க்யூ.